ஸ்கூலில் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா? இவ்வளோ டாப்பராக நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, நான் நிறையா மார்க் வாங்குவேன், நல்லா படிப்பேன். இல்லை ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். சைட் அடிக்கிறதுக்கு மாத்திரம் லாஸ்ட் பெஞ்சு போவேன். ஸோ நார்மலாக இருந்த உங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு? வரல, இங்கே வர வச்சாங்க. நமக்கும் டான்ஸுக்கு ரொம்ப தூரம். மாஸ்டர் கிட்டலாம் திட்டு வாங்கி அந்த வெக்கமான சூடு சொரணம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வயசுக்கு மேலே தான் வருமா அது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ சரி. ஃபஸ்ட்டு படமே வந்து மோகன்லால் கூட அங்கே போன 2 பீஸ் கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு டே ஸ்விம்மிங் சாங்கு. கமலஹாசன் மாதிரி ஒரு ஆக்டர் கிடையாதுங்க. அவர் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவர் அந்த வயசில் அந்த ஆள் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் கூட நடிக்கும் போது தெரியல, நம்ம அவரோட வேல்யூ தெரியல. இப்போ தெரியுது அவரோட வேல்யூ. இந்த ஒரு படம் பண்ணுமா சத்தியம் பண்ணாங்க என்கிட்ட, அடுத்த படத்தில் நீ தாம்மா ஹீரோயின் அப்படின்னாங்க. நம்பி பண்ண அப்படியே ஒரு அச்சானுக்கு ஒரு ஸ்டாம்பு நெத்திலியே. அப்புறம் பார்த்தா என்ன டான்ஸ் தான். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் டான்ஸ் பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல அது மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வரும். ட்ரெஸ்ஸஸ் அமுச்சு விடுவாங்க. இது பேண்டி பிராஸ் எல்லாம் கூட அமுச்சு விட்டுருக்காங்க. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் த லெஜண்ட் வருகிற ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். போகாதே நெஞ்சை உன்னை கெஞ்சி கேட்கிறேன், போகாதே நீ போகாதே. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பி மேம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல. தேங்க்யூ. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம். ஸோ மேம், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஸோ ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். அப்பா பற்றி எல்லாருக்கும் தெரியும். விஜயபுரி வீரன் ஆனந்தன். நான் 3rd டாட்டர். பெருசு ஒன்று இருக்குது அக்கா, 2nd பிரதர், 3rd மீ, 4th ஒரு பிரதர் இப்போ சாமி கிட்டே இருக்கார். 5வது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், லலிதா குமாரி ஆனந்தன். 6வது ஒரு தம்பி, 7வது ஒரு தங்கச்சி, அவள் இங்கே தான் இருக்கா, சுசித்ராமன்னு. பேர் 7. கரியர் பற்றி சொன்னோன்னா பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. படிச்சுக்கிட்டே இருந்தேன். சூழ்நிலை நடிக்க வந்தேன். டான்ஸ் தெரியாமையே அப்படியே கொஞ்சம் பேர் வாங்கிட்டு அப்படியே ஒரு நல்ல புருஷன், 2 அழகான பசங்க. சத்தியமா தெரியும் மேம். சரிம்மா, பார்த்தீங்களா ஃபோட்டோவில்? பார்த்தீங்களா? நேரில் இன்னும் அழகாக இருப்பாங்க. ஓகே மேம். இப்போது சைல்ட்ஹுட் டேஸ் வந்து எந்த மாதிரி மேம்? பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா இல்லை எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்? அது எங்கள் ஆத்தாவை தான் கேட்கணும். சில்வர் ஸ்பூனு கோல்ட் ஸ்பூனான்னு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் பிறக்கும்போது ஆல்மோஸ்ட் பிறக்கும் போதெல்லாம் அப்போ வந்து சுடி கமாண்டர் கார், எனக்கு தெரிஞ்ச 3 கார் இருந்துச்சு. அப்புறம் ரிக்ஷாவில் கூட போயிருக்கோம். அதுவும் பார்த்தோம் இதுவும் பார்த்தோம். அதனால் அதுவும் சொல்ல முடியாது இதுவும் சொல்ல முடியாது. அப்படி எடுத்தால் அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்தால் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த டைமில் எல்லாமே பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கும் ஓவராலாக. ஸோ எப்படி ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது எப்படி மேம் ஏதோ அப்பாவுடைய கிரேஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா வந்து உலகத்துலேருந்து ரொம்ப படித்த மனுஷன்னா யாரும் எங்கள் அப்பா தான். அந்த காலத்துலேயே வந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கம்மியாக படித்தாங்க, 10th வரைக்கும். பெரிய எஜுகேட்டட் ஃபேமிலி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. பட் வீட்டில் நிஜமே நாங்கள் எல்லாருமே நல்லா படிப்போம். ஓகே மேம். ஸ்கூலில் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா? இவ்வளோ டாப்பராக நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, நான் நிறையா மார்க் வாங்குவேன், நல்லா படிப்பேன். இல்லை ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். சைட் அடிக்கிறதுக்கு மாத்திரம் லாஸ்ட் பெஞ்சுக்கு போவேன். எல்லோரும் பண்ணுறது தானே. கண்டிப்பாக எல்லோரும் அதை கடந்து தானே வரணும். ஆமாம், கண்டிப்பாக. நீங்களும் அதான் பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருக்கேன். எல்லோரும் அதான் பண்ணியிருப்போம். ஓகே மேம். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு எல்லா சின்ன பசங்களுக்குமே என்ன ஆசை இருக்குன்னா, பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுன்னு. பட் அப்பா அந்த டைமில் பிஸியாக வந்து நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? ஃபேமிலியில் அவர் கூட அதிக டைம் இருந்தது இந்த? இல்லை நாங்கள் வந்து அப்பா வந்து பிஸியாக இருக்கும்போது அப்பா எங்களை கூப்பிட்டு போனதில்லை. நான் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்குது. அப்பா வந்து சொல்லுவாங்க, அப்பா வந்து அனிமல்ஸோட வந்து ரியலாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு நடிக்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சினிமாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் வந்தார் சினிமாவுக்கு. ஸோ அவருக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது. மேலேருந்து குதினா குதிச்சுடுவார்.
சின்னப்பா தேவா சார் தான் நினைக்கிறேன். அவர் படத்தில் வந்துட்டு சும்மா இதுவாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டூப்பெல்லாம் வந்தாச்சா வந்துட்டு ஃபஸ்ட்டு புலி கூட ஃபைட்டு. என்ன ஆனந்தன் பண்ணுறீங்களா அப்படின்னா, அதுக்கு நான் தலைவா நான் பண்ணிட்டேன் அப்படின்னாரான். புலி செத்து போச்சு. நிஜமாக புலி செத்து போச்சுங்க. எங்கள் அப்பா 8 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அது ஒன்று. அது பார்த்தோன்னா ஜன்னலுக்கு என்ன போச்சுன்னா, ஆனந்தன்னா வந்து ரியல் ஃபைட் பண்ணுவார். மனுஷன் சும்மா இருக்கணும்ல. அடுத்த படத்தை இது லயன் கூட சண்டை. அது மாதிரி நிறைய ரிஸ்கெல்லாம் பயங்கரமாக எடுப்பார். நிஜமாக ரியல் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ நார்மலாக இருந்த உங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு டுவர்ட் சினிமா? வரல, இங்கே வர வச்சாங்க. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் டான்ஸ்லாம் எல்லா அதான் சொல்லுவேன், கிளாஸ் பின்னாடி ஆடிட்டு இருப்பேன்னு. அவன் அந்த பக்கம் கையை தூக்கிட்டு தான் நான் கையை அந்த பக்கம் தரையை தூக்கிட்டு இருப்பேன். நமக்கும் டான்ஸுக்கு ரொம்ப தூரம். மாஸ்டர்கிட்டலாம் திட்டு வாங்கி அந்த வெக்கமான சூடு சொரணம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வயசுக்கு மேலே தான் வருமா அது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ இப்படியெல்லாம் அசிங்கமாக திட்டுறாங்க, ஆனந்தனுக்கு இப்படி ஒரு பேர் இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்க ஆரம்பித்து, அப்புறம் ஃபஸ்ட்டு புலியூர் சரோஜாக்கா வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டுக்கும் சரோஜாக்கா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர். நம்மக்கிட்ட வண்டியெல்லாம் கிடையாது. பை ரோட் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு போனோம். நான் சைக்கிள் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். போய் பாவம் அக்காவை எழுப்பி பாவம் அந்த 7 மணியில் கூட பாவம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நானே பாவம் போட்டு நானே விட்டேன் அவங்கள. அவ்வளோ தூரம் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது என்னால் முடியல, பாவமாக இருந்துச்சு. அப்புறம் சரோஜாக்கா தான் சொன்னாங்க, இல்லாட்டி கலா மாஸ்டர் ஓப்பன் பண்ணியிருக்கா போய் பாரு அப்படின்னு. கலாக்கிட்ட எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு திருப்பதியில் கல்யாணம் ஆச்சு. வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் ஹைதராபாத் வரணும். எனக்கு 11 o'clock தான் ஃப்ளைட்டு. எங்கள் வீட்டுக்கார் தூங்கிட்டு இருந்தார். நாங்கள் இருந்து அடையார் பார்க் ஹோட்டலில் காலத்தில் நான் காணோம், வீட்டில் இது ஹோட்டலில் காணோம். டான்ஸ் கிளாஸ் செஞ்சு ஓடி போயிட்டு டான்ஸ் கிளாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஹைதராபாத்துக்கு வந்தேன். அல்டிமேட் மேம். நீங்கள் ஆனால் பைத்தியம், பயங்கர பைத்தியம். சினிமா வந்து சாங்குனா பயங்கர பைத்தியம். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்தார், நான் மாத்திரம் இல்லை, நாங்கள் மொத்தம் வீட்டில் மொத்தம் 7 பேர் ஆடுவோம். 7 இல்லை, அந்த 7க்கு ப்ளஸ் எல்லாம் குட்டிக்கு போட்டிருக்கு பாருங்கள், எள்ளி குட்டிங்க, எல்லா குட்டிங்களும் ஆடுங்க. மியூசிக் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆடிக்கிட்டே தானாக ஆடும் கை கால். செம. ஸோ இந்த ஒரு கலை குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அது கற்றுக்க ஆரம்பிச்சதை தாண்டி அது சினிமா நோக்கி எப்படி மேம் நகர்ந்தது? அதான் சொன்னேன், சினிமாவில் ஃபஸ்ட்டு திட்டு வாங்குவேன், பயங்கர திட்டு வாங்குவேன். ஆனால் என்ன யாரும் ஸ்ட்ரைட்டாக திட்டினதில்லை. எந்த மாஸ்டரையும் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருந்தது. ஏன்னா அப்பா ஒரு நல்ல டான்ஸர் கூட. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து சாரி வேற பற்றி நான் தப்பாக பேசலை. 2 ஹீரோயினை ஒரு ஹீரோ 2 ஹீரோயினை 2 கையில் தூக்கிட்டு 3 பண்ண ஒரே ஹீரோ எங்கள் அப்பா தான். ஸோ அவ்வளோ டேலண்ட் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த வெறி ஒரு வேளை வந்திருக்கலாம் எனக்கு. ஸோ அதனால் கற்றுக்கணும் பண்ணணும். அப்பாவுக்கு இருக்கிற பேர் நான் வாங்கணும், அப்பாவுக்கு இருக்கிற பேர் வாங்கணுன்றதுக்காக வந்த ஷூட்டிங்லேருந்து வந்தால் கூட மேக்கப் எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு கண்ணை வச்சுட்டு டிங்கு இப்படி பண்ணுறது வருதோ இல்லையோ, அங்கே என்ன மூமெண்ட்ஸ் வரலையோ அது கண்ணாடி முன்னாடி வந்து பண்ணிகிட்ருப்பேன். அது வர்ற வரைக்கும் விட மாட்டேன். அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறம் கலா மாஸ்டர் கிளாஸுக்கு போனப்போ நிறைய பசங்க, அப்போது இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் அப்போல்லாம் நாங்கள்லாம் அங்கே கற்றுக்குட்டிங்க. அப்போல்லாம் நீ நல்லா ஆடுறியா நான் நல்லா ஆடுறா, மாஸ்டர் சொல்கிற மூமெண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க, கலா ஃபர்ஸ்ட்டாக தான் சொல்லுவாள். யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்க சாக்லேட் வாங்கி தரேன்டி அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு வெறி இருந்துச்சு. சூப்பர் மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல சினிமாவுக்கு என்ன போக வச்சுட்டாங்கன்னு. சரி, அப்படி போகும்போது உங்களுக்கு இருந்தது வந்து ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசை இருந்ததா, இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் ஹீரோயின் அந்த மாதிரி ஆகணுன்ற ஆசை இருந்தது? நல்லா 3 வேளை சாப்பிட்டு தூங்கணும் போல இருந்துச்சு. என்ன மேம் டக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க? அவ்வளோதான். படிப்பு விட்டு சொல்கிறீங்களா, டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஹீரோன்னு சொல்கிற நிஜமே டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடியல. சரி ஒரு கல்யாணமாவது பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அந்த வயசு கல்யாணம் பண்ணுற வயசும் இல்லை. சரி வீட்டில் வந்து யாரோ நடிச்சே ஆகணும். அக்கா லவ் மேரேஜு. அப்புறம் இருக்க பெரிய பொண்ணு நான் தான். 10th ஸ்டாண்டர்ட் நான் தான் இப்போ பெரிய பொண்ணு. இதான் இதுங்களாம் குட்டிங்க எல்லாம் வாளுங்க. ஸோ நான் தான் கிடச்சேன் அப்போது. சரி ஃபஸ்ட்டு படம் வந்து மோகன்லால் கூட அமெரிக்காவில் ஷூட் பண்ண படம். ஆமாம், ஒரு மாதமோ 1.5 மாதமோ மலையாளம் வராது, டான்ஸ் வராது. போனோடனே ஃபஸ்ட் ஷாட் வந்து சத்யமந்தி காட்டி. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் அவர். மோகன்லால் சார் வந்து ஹீரோ. சரி ஹீரோ என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு பாட்டை சுற்றி ஒரு 4 பாட்டு கொடுப்பாங்க.
அப்படி மலையாளத்தில் போய் கரகா கா இந்த மரத்தில் ஆரம்பித்து அந்த மரத்தில் முடிச்சா பாட்டு முடிஞ்சு போட்டு அப்படி தான் நம்ம அப்போ நடிச்சிட்டு இருந்தோம். ஓகே. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வீட்டில் போட சொல்கிறீங்களா, ஷார்ட்ஸ் போட்டு தான் ஸ்கூல் போடுறத நம்மலாம் அந்த அளவுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவோம். அங்கே போனால் 2 பீஸ் கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு டே ஸ்விம்மிங் சாங்கு அவ்வளோ பெருசு இல்லை, ஸ்விம்மிங்கே வராது நமக்கு. ஒரு 18 ஃபீட் போர்டு இருக்கும். டைரக்ட் ஆக்குறது மோளே நீ அவடேருந்து குதிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ அங்கேருந்து குதிக்கணுமா அப்படின்னா. அப்படியே பக்கத்தில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், அவர் தமிழ் பேசுவார். அண்ணா சத்தியமாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நான் சொல்லுங்க நான் இருந்தாலும் அவரும் சொல்லி பார்த்தாரு. 1 மணி ஆகிப்போச்சு. அமெரிக்காவில் ஷூட்டிங்கு நியூயார்க்கில் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டைரக்டர் மூஞ்ச பார்க்கணும், ஒரு பக்கம் அங்கே போய் இந்த பக்கம் உட்காந்துட்டாரு. அந்த ப்ரொடியூசர் போய் இங்கே போய் உட்காந்துட்டாரு. சரி நினச்சேன், சரி எப்படி செத்து போனால் நம்ம பாடியை கொண்டு போய் போட்டுருவானுங்க மெட்ராஸுக்கு. நிஜமா அப்படி தான் நினச்சேன். கேமரா இந்த ஸ்டில் ஃபோட்டோ அண்ணா கிட்ட மாத்திரம் சொன்னேன், அண்ணா சத்தியமாக தெரியாதுண்ணா, நான் குதிப்பேன், கூச்சா மாத்திரம் 3 வாட்டி தலை மாத்திரம் வெளியே வருமா, அந்த 3வது வாட்டி வரும்போது மாத்திரம் என் தலையை பிடிச்சி தூக்குங்க, என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்கினா 2 பீஸ் ட்ரெஸ் வேறு. குதித்து 3 வாட்டி உள்ளே போனதுக்கப்புறம் அவர் குதித்து என்னை வெளியே தூக்கி இப்படி வெளியே வந்து கொண்டு வந்து இப்படி போட்டாங்க. நான் வெளியே போட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டைரக்டர் மூஞ்சி தான் பார்த்தேன். பார்த்தோம்னா கக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்னும் டென்ஷன் பேக்கப் பண்ணி போயிட்டான். நம்ம சாக்லேட் சாப்பிட்ற வயசில் போயிட்டு மேலே இருந்து குதி இங்கே இருந்து குதி நான் எப்படி குதிக்க நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, எனக்கு டான்ஸ் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. என் வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கும், டான்ஸ் வராது, பாட்டு தெரியாது, படிப்பை விட்டால் எதுவுமே தெரியாது. சொல்லி கூட மேலேருந்து குதி நான் என்ன பண்ண முடியும், கூச்சிட்டேன் தான். அதான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லு 3 நாள் ஷூட்டிங் வைக்கவே இல்லை. நான் மட்டும் லொக்கேஷனில் பின்னாடி டேரக்டர் பின்னாடியே இப்போ அப்படியே சுற்றிட்டே இருப்பேன். அங்கே இந்த வாஷிங்டன் போனாங்க, அங்கே போனாங்க, எங்கே போனாங்க, டேரக்டர் இப்போ மூஞ்சி பார்த்து பின்னாடி இருந்தேன். அதுக்கப்புறம் டேரக்டர் சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிஜமாவே இந்த செடிக்கிட்ட பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா அந்த செடிக்கிட்ட முடியும். அப்படி பண்ணி முடித்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்னை வந்த உடனே நான், கலா, நிரோஷா, பிருந்தா, சுசித்ரா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணது வந்து ஸ்விம்மிங் கிளாஸ். 1 ஹவரில் டான்ஸ் இது கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங் 1 ஹவரில் கற்றுக்கிட்டேன். அந்த சாங் முடிச்சு கொடுத்தேன். சூப்பர் மேம். ஆனால் நீங்கள் கதை கேட்கும்போது உங்ககிட்ட சொல்லும்போது இந்த விஷயம்லாம் சொல்லலையா? டான்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, ஜம்ப் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப கொழுப்புங்க. இந்த காலத்தில் யாரும் கதை சொல்ல மாட்டேங்க. நீங்கள் அந்த காலத்தை கேட்குறீங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறீங்க நீங்கள். அப்போலாம் கதை சொல்லுவாங்க நமக்கு. இப்போ எல்லா ஹீரோயினும் கதை கேட்டு அதுக்கப்புறமா தானே எல்லா விஷயமே பண்ணுறாங்க. இப்போ வர ஹீரோயினுக்கு சொல்கிறாங்க, அப்போல்லாம் ஹீரோயினுக்கெல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க, ஹீரோவுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஹீரோயினா ஓகே லுக்காக இருக்கிறாங்களா, லுக்காக இருந்தால் கிளாமராக ட்ரெஸ் போடுதா, அவ்வளோதான். அதில் சில ஹீரோயின்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ஸ்ரீவித்யா அம்மா, ஒரு சரித்தம்மா, கேஆர் விஜய் அம்மா, ஒரு சாவித்ரி அம்மா, அந்த மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு தான் கதை சொல்லுவாங்க. நம்மள மாதிரி ஹீரோயின்ஸ்க்குலாம் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் காமிப்பாங்க. அது கூட காமிச்சு எடுத்து உள்ளே வச்சுருவாங்க கபோர்டில். ஓகே. நீங்கள் அதை ஸ்டார்டிங்கில் எப்படி மேம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா நீங்கள் நினச்ச அந்த சினிமா வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினச்சி வந்தீங்கல்ல? இல்லை, சினிமாவில் வந்து யாரும் வந்து பேட் பிஹேவ் பண்ணல என்கிட்ட. ஒன்று பிகாஸ் ஆஃப் அப்பா ஒன்று சொல்லலாம். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பாய் ஜாஸ்தி. நம்ம பாய் கூட பாய் ஜாஸ்தி இல்லை, கை ஜாஸ்தி. எங்கள் வீட்டில் 4 பொண்ணுங்களும் வந்து ஆம்பளை பசங்களை போட்டு அடிப்போம். எவனாவது கிண்டல் பண்ணனா அந்த ஹபிபுல்லா ரோட்லேயே நடக்க முடியாது, அவன் அடிச்சிடுவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு துணிச்சல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் கெத்தாக அப்படி வந்துட்டோம். சூப்பர். சரி, ஓகே. இப்போது நீங்கள் நார்மலாக ஆக்ட்ரஸாக வந்தீங்க, அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது தாண்டி டான்ஸ் டுவர்ட்ஸ் நிறையா டான்ஸ்லாம் பண்ணியிருந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே மேம். அது எப்படி சேஞ்ச் ஆச்சு நீங்கள் ஆக்ட்ரஸாக வரணும்னு நினச்சி வந்து? இல்லை, ஃபஸ்ட் படம் நான் அந்த லாலின் அமெரிக்கா பண்ணும்போது சத்யன் அங்கிளுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியாது, என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வந்துச்சு. அந்த படம் வந்து நின்று போச்சு. அப்படியே ஒரு 3 to 6 months நின்று போச்சு. ஸோ வந்து திருப்பி நடிக்கணும், வீட்டில் நடித்தா தான் வீட்டில் காசு. வந்து யாரோ கூப்பிட்டு வந்து காதலில் போகணும் ஒரு படம், சரோஜா கதா மாஸ்டர் நினைக்கிறேன், ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. போனால் தம்மா தூண்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸு கொடுத்தது கூட நான் ஃபீல் பண்ணல. அந்த ட்ரெஸ்ஸை விட இவ்வளோ கொண்டை வச்சா மாதிரி பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை விட கொண்டை இவ்வளோ பெருசு இருந்துச்சு. அது ஒரு 2 மணி நேரம் பண்ணானுங்க. உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிட்டு இல்லைம்மா இப்படி தான் பண்ண சொன்னேன். சார் வைஜி மகேந்திரன் ஹீரோ. அதில் சத்தியமாக எனக்கு டான்ஸே வராதுன்னு இந்த ஒரு படம் பண்ணுமா சத்தியம் பண்ணாங்க என்கிட்ட. அடுத்த படத்தில் நீ தாம்மா ஹீரோயின் அப்படின்னாங்க. நம்பி அப்படி கவுண்டர் பண்ணி சொல்லுவார் தெரியுங்களா,
நம்பி பண்ணிட்டேன்னு அது மாதிரி நம்பி பண்ணேன். அப்படியே ஒரு அச்சானுக்கு ஒரு ஸ்டாம்பு நெத்திலேயே. அப்புறம் பார்த்தா இல்லை டான்ஸ் தான். அப்புறம் கஷ்டப்பட்டு பட் அதுலேயும் ஒரு பேர் வாங்கினேன். ஆமாம் நிச்சயமா. அது பேர் வாங்கி கொடுத்தது வந்து ஸ்மிதா. ஒரு நல்ல டான்ஸராக வந்து எல்லாருக்கும் இது வாங்கி கொடுத்தவங்க மாலினிகா, ஜெயமாலினிகா. கேரக்டர் வாய்ஸ் இது வாங்கி கொடுத்து எனக்கு அனுராதா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஃபேன்ஸ் கிரேஸ் இந்த மாதிரிலாம் மாறி இருக்கும்ல. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் டான்ஸ் பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வரும். ட்ரெஸ்ஸஸ் அமுச்சு விடுவாங்க, இது பேண்டி பிராஸ் எல்லாம் கூட அமுச்சு விட்ருக்காங்க, சாரீஸ் அமுச்சு விடுவாங்க. அந்த ஆளுங்க மூஞ்சி தெரியாது. அவன் பாவம் எங்கேயோ 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். நம்ம ஊரை விட்டுட்டு இந்தியா விட்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஊரில் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். நம்ம அசிங்கமாக தூக்கி போட்டுடலாம் அத்தை. பட் அவன் வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சு ஒரு புடவை ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி அமுச்சு விட்றான் பாருங்க. நான் கட்டுறேன் கட்டாமல் போகிறேன், அது வேறு விஷயம். பட் அவன் நான் ரிசீவ் பண்ணேன்னு ஒரு கையெழுத்து போய்ட்டு அவன் பார்க்குறான் பாருங்க, அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அது மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கு. இப்போ இருக்காங்க ஃபேன்ஸு. அண்டு இப்போ நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்க, டான்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல ஒய்ஜி மகேந்திரன் அவருக்கு வந்து நான் ஒரு சாங் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா எல்லா டாப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டாப் ஹீரோஸுமே பண்ணியாச்சுல மேம். ஸோ அது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது? ஏன்னா அவங்களாம் பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு பெரிய ஸ்டாரோட பொண்ணுங்கிறதால வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எனக்கு வந்து ஸ்டார் யாருன்னு கேட்டால் வந்து என்னுடைய கோரியோகிராஃபர். எந்த மாஸ்டர் யார்? சுந்தரம் மாஸ்டர், சரோஜக்கா மாஸ்டர், தாரா மாஸ்டர். ஏன்னா ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு டைமிங்ஸ் இருக்கும். காத்தால பார்த்தா சரோஜக்காது இருக்கும், மத்தியானம் பார்த்தா சுந்தரம் மாஸ்டர் இருக்கும், நைட் பார்த்தா தாரா மாஸ்டர் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்கும். இது அட்ஜஸ்ட் பண்ணால் அங்கே திட்டு வாங்குவாங்க, இங்கே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அவங்க தான். ஓகே. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஹீரோஸ் கிரேஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா? யாரோட ஃபேன் நீங்கள்? எல்லாத்தையுமே ரெகுலராக? அப்போல்லாம் யாரும் இல்லை. இப்போ நான் அரவிந்த் சாமி சொல்லுவேன். அரவிந்த் சாமி அவர் மட்டும்தான் மேம். எந்த ஜென்ரேஷனில் யாரை கேட்டாலும் இப்போ வரைக்கும் அவர் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல காலம் எனக்கு இப்போ 2 ஆம்பளை பசங்களாக பிறந்துச்சு. இல்லை பொட்டைங்களாக பிறந்தா அது கூட அரவிந்த் சாமி பேர் தான் சொல்லியிருக்கோம். ஏன்னாண்டால் அவர் பண்ணுற இப்போ கமலஹாசன் மாதிரி ஒரு ஆக்டர் கிடையாதுங்க. அவர் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவர் தெரியாதனமாக வந்து சாமி வந்து இங்கே படிச்சுட்டார் அவரை, கமலஹாசன் சாரை. இந்த விக்ரம் படம் பார்த்தேன் பாருங்களேன், முந்தாத்து நைட்டு ஒரு காத்திர 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் நான் அவர்கிட்ட வந்து ஒரு தேட்டரை போய் எழுதி கொடுங்க சார்னு சொல்லணும். அம்மா ஃப்ளாட்டுக்கு போயிட்டு வரேன்னு போவான். என்ன 4 மணி நேரம் கழித்து படுத்து பார்த்தேன், அம்மா விக்ரம் படம் போயிட்டு வரேம்மாண்ணே. அடப்பா விடே அந்த ஃபஸ்ட் சீன் நான் கூட மிஸ் பண்ணடாண்ணா, நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறோம்மா. பார்த்து 4 பசங்க இருக்குது வீட்டில். கேட்டால் நெக்ஸ்ட் ஷோ போயிடுவாருங்க. ஒரு நாள் 4 படம் 5 பாட்டு பார்த்துருக்கேன். ஒரே நாளில் 10 ஷோ போட்டாங்களா அந்த படம். அந்த 10 ஷோவும் பார்த்துருக்கானுங்க 2 பசங்களும். ஃபுல் டே தேட்டர்லேயே போயிருக்குமே. தேட்டர் தான் இருந்திருக்கானுங்க அவனுங்க. எப்போ நேற்று வந்து நேற்று முதல்ல லாஸ்ட்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று இதில் போட்டாங்க, டிவியில் போட்டாங்க. நேற்று நானே என் பசங்க நானே பெரிய பையன் மற்ற உட்காந்துட்டு இந்த ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு விசில் அடிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் யாரும் இல்லைல்ல, ஒரே ஃபுல் விசில் தான். அவர் அந்த வயசில் அந்த ஆள் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் கூட நடிக்கும் போது தெரியல, அவருடைய வேல்யூ தெரியல. இப்போ தெரியுது அவருடைய வேல்யூ. அந்த மாதிரி ஒரு அழகில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கமலஹாசன் சார் மாதிரி எல்லாம் சொல்லுவேன், இந்த வயசில் அழகாக இருக்கார். அது மாதிரி அரவிந்த் சாமியை பிடிக்கும். ஏன்னா தளபதி பார்த்தப்போ எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. அந்த கலெக்டராக அந்த கேரக்டர் அந்த ஸ்மார்ட்டாக அந்த வயசு நான் சைட் அடிக்கிற வயசில் இருந்தார் அப்போது. ஸோ அதனால் மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டோம் ஃபேமிலி சுச்சுவேஷனால். இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து தோணுச்சா இந்த மாதிரி கிளாம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் கொடுத்ததா? நான் நடிக்க வந்தப்பவே நிறைய ஹீரோயின்ஸ் என்னோட கம்மியாக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரில. இன்னும் அவங்க வந்து 4 பாட்டில் டான்ஸ் பண்ணாத இடத்துக்கு ஒரே கிளாப் அடிக்கும், நாங்கள் ஒரே பாட்டில் மற்ற கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம். பட் அது நீங்கள் போகிற அப்படியே டைமில் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத? ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும்ல? இல்லை, அவ்வளோ தான் கொடுத்தாங்க. நீங்கள் கேட்கலையா எனக்கு ஏன் இந்த மாதிரி ரோல் தெரியுங்க, நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் சான்ஸ்? பண்ணேன், ஹீரோயின்ஸாக கொஞ்சம் படம் பண்ணேன். பட் மலையாள படம் பண்ணேன். அதில் இந்த பிட்டெல்லாம் விடுவாங்களாமே, அந்த பிட் விட்டு எவனா ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா நான் கேட்டிருக்கான், ஏன் சார் உங்களுக்கு என்ன சார் தலையெழுத்தா, உங்கள் பொண்ணு அது மாதிரி நடிச்சிருக்குதுன்னு.
அதோட மலையாள படம் பண்ணுறதை நிறுத்திட்டேன். உங்களுடைய லைஃப்லேயே அன்ஃபர்கட்டபிள் டே அப்படின்னா? பாபா இறந்த நாள். இவ்வளோ பெரிய வீடு போகும்போது இப்போ வீடை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, காரை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. எப்படி வந்து அந்த ரேஞ்ச் ரோவரில் நம்மளுக்கு தூக்கிட்டு போக போகிறதில்ல. அதே அந்த கவர்மெண்ட் ஒரு வேன் ஒன்று கொடுப்பா பாருங்க. மேலே அவர் மேலே அப்படியே வந்து படுத்துட்டு மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் த லெஜண்ட் வருகிற ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். போகாதே நெஞ்சை உன்னை கெஞ்சி கேட்கிறேன், போகாதே நீ போகாதே. அது வந்து பாபா பர்த்டே ஆகஸ்ட் 15th ஷூட்டில் இருந்தார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஸ்கூலில் வந்து பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கண்டிப்பேட்டு ஒரு 3 hours. ஓகே. இப்போ பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பாபாவோட ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது ஆகிப்போச்சு, ஒரு 15 years இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகே மேம். அது வந்து பாபாவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, பாலகிருஷ்ணன் சார். பாலகிருஷ்ணன் சார் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பாபா வந்து அண்ணன் தான் கூடுவார். ஓகே. பாபா வந்து அவரை வந்து அண்ணன் தான் கூடுவார். அவ்வளோ ரெஸ்பெக்ட் 2 பேரும் மாற்றி மாற்றி ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு லவ் கல்மிஷம் இல்லாத ஒரு மனுஷர் அவர் பாலகிருஷ்ணன் சார். சிரஞ்சீவி சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நம்பர் 1 ஹீரோ ஆந்திர பிரதேஷ். அப்புறம் வேறு என்ன இருக்குது பெருசாக சொல்கிறீங்க?